இங்க ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு வெளியே பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான். அப்படி விளையாடி இருந்தவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு உயிரை போன மாதிரி கத்துறான். இவன் சவுண்ட் கேட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா இவன் அப்படியே அலைக்க கம்பத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா அங்க ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படி மாதிரி கேட்கும்போது எல்லாரும் இங்க ஓடுங்க அப்படி மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய மண்புழு ஒன்று அப்படி நிலத்தை பறந்துட்டு மேல வருது. இதை பார்த்துட்டு எல்லாம் மறந்து போயிட்டு உடனே வீட்டுக்குள்ள ஓடிறாங்க. இந்த மண்புழு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு கண்ணு மூக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி இதால பார்க்க முடியாது. ஆனா நிலத்துல ஒரு சின்னதா வைப்ரேஷன் ஏற்பட்டா கூட அந்த அதிர்வை சென்ஸ் பண்ணிட்டு உடனே இந்த புழு அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களை கொண்டு சாப்பிடும். சோ இதனால வீட்டுக்குள்ள வந்தவங்க அப்படி கொஞ்சம் கூட நகராம சில மாதிரி நின்று இருக்கும்போது அப்ப வீட்டுக்கு வெளியே இதை தெரியாம உங்களோட குட்டி பொண்ணு ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருக்கா. சோ இதனால அந்த புழு அவளை நோக்கி அப்படியே போக ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டு அவளை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஒருத்தர் என்ன பண்ணா, உடனே வேகமா அந்த பொண்ணு ஓடி அந்த புழு அந்த பொண்ணை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை எப்படி காப்பாத்திரான். அப்படி காப்பாத்திட்டு அந்த பொண்ணு அவளோட அம்மாவும் ஒரு வீட்டுக்குள்ள ஓடிறாங்க. இவன் அப்படியே பக்கத்துல இருக்க கார் மேல ஏறிக்கிறான். ஆனா அந்த புழு இவனை வர மாதிரி தெரியல. இவனை பிடிக்கிறதுக்காக அந்த காரையை கொஞ்சம் கொஞ்சமா நிலத்துக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிருது. சோ இப்படி இந்த பக்கம் இவன் நல்லா மாட்டிக்கிட்டு அதே நேரம் இதே மாதிரி இன்னொரு புழு ஒண்ணு இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருது. அந்த நேரம் அவனை காப்பாத்தலான்னு வெளியே வந்த ஒரு 2 பேர் அந்த புழுவை பார்த்ததும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அவங்கள ஒரு பொண்ணு அங்க இருக்க ஃபென்ஸ்ல மாட்டி விழுந்துறான். அவ்வளவுதான், அதுல நல்லா மாட்டிக்கிறா. அவளை சாப்பிடுறதுக்காக அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுத்துட்டு இருக்கு. அப்ப இதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணானா, அவனே ஒரு புழுகிட்ட மாட்டிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் அந்த பொண்ணை காப்பாத்துன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பொண்ணுகிட்ட ஓடி வந்து, ஏமா முதல்ல அவன் பேண்ட் கழட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் அப்படியே கழட்டி விட்டுட்டு எப்படி அந்த பொண்ணை காப்பாத்திட்டு வீட்டுக்குள்ள வந்துறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு யாரும் அசையாம அப்படி நின்னுட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ் வந்து சவுண்ட் போட ஆரம்பிச்சிது. அவளை இதை பார்த்துட்டு டேய் ஃபர்ஸ்ட் போய் அதை ஆஃப் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜோட ஒயரை புடிங்கறாங்க. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த புழு இந்த இடத்துக்கு வந்துருச்சு. வந்த அந்த புழு இவங்கள ஒருத்தன் அப்படியே அலேக்கா தூக்கி வாய்க்குள்ள போட இதை பார்த்துட்டு எல்லாம் பயந்து போயிட்டு உடனே வீட்டோட மொட்டை மாடிக்கு ஓடிறாங்க. அதே மாதிரி மத்தவங்க எல்லாருமே அந்த ஷெட்டோட ரூஃப்ல ஏறிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணு பக்கத்துல இருக்க அந்த வாட்டர் டேங்க் மேல ஏறி நின்னுக்கிறான்.